ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சேலம் தக்காளி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா, தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கிட்ட அரைச்சி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் தேங்காயும் அரைச்சி அதை தனியாக பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இவ்வளோ தாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோனையும் கடுகு, உளுந்து பருப்பு போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்றும் சின்ன வெங்காயமும் ரெண்டும் சேர்ந்து தான் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்க்கும்போது ருசியாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கணும். இது குருமா வகையோடு சேர்ந்தது தாங்க. பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் அருமையாக இருக்கும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொட்டுக்கடலையும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். வெங்காயம் தக்காளி வதங்க, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. சேலம் தக்காளி சாம்பார் ரெடி. பாருங்க, தோசையோடு சாப்பிட அருமையாக இருக்குங்க. கூட தேங்காய் சட்னி இருந்தால் இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.